விளங்குதா விளங்குதா அப்படின்னு கேட்குறதுக்கு சிங்களத்தில் என்ன சொல்கிறது? விளங்குதா அவ்வளோ ஒரு குழப்பம் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? இப்போ இந்த நம்பர் பாருங்க, இந்த நம்பர் உங்களுக்கு விளங்குதான்னு கேட்பாங்க. விளங்குதா? எனக்கு விளங்குது இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தெரிகிறது, சரியா? இதுக்கு நாங்கள் சொல்கிறது, இது தெரியுதா, இது விளங்குதா, இந்த இலக்கம் விளங்குதான்னு கேட்பாங்க. இந்த இலக்கம் தெரியுதான்னு கேட்பாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பேனவா பேனவா பேனவான்னு சொன்னால் தெரியுது. பேனவாத தெரியுதா, மே இலக்கம பேனவத, மே இந்த இலக்கம இலக்கம் பேனவத தெரியுதா, மட்ட பேனினே எனக்கு தெரியுதில்லை, மட்ட பேனவா எனக்கு தெரியுது. டிகாக் பொந்தாய் கொஞ்சம் மங்களா இருக்கு. டிகாக் கொஞ்சம் பொந்தாய் மங்களா இருக்கு. பொந்தன்னு சொன்னால் மங்களுக்கு சொல்கிறது. டிகாக் பொந்தாய் கொஞ்சம் மங்களா இருக்குது. மிக பேனவாத பெஹதிலினே தெளிவில்லை, பேனவாத தெளிவில்லை. விளங்குதான்னு கேட்குறது தானே. இப்போ இன்னொரு விளங்குதா என்ன தெரியுமா? நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியுதான்னு சொல்லி விளங்குதான்னு கேட்போம். அந்த விளங்குதாக்கு நாங்கள் கேட்குறது தேரினவாத தேரினவாத மங் கியனதே நான் சொல்கிறது ஒயாட்ட தேரினவாத உங்களுக்கு விளங்குதா, நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு விளங்குதா. மம கியனதே நான் சொல்கிற விஷயம், மம நான் கியன சொல்கிற தே விஷயம், மம கியனதே நான் சொல்கிற விஷயம் ஒயாட்ட உங்களுக்கு தேரினவாத உங்களுக்கு விளங்குதா, வாட்ட தேரினவாத உங்களுக்கு விளங்குதா. மட்ட தேருன்னே எனக்கு புரியலை, மட்ட தேருன்னே எனக்கு புரியலை. அப்படி உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் 4ஆம் மாதம் 11ஆம் தேதி ஒரு கிளாஸ் ஒன்று ஆரம்பிக்கிறேன் ஆன்லைனில். அந்த கிளாஸில் இணைஞ்சி நீங்களும் படிக்கலாம். இணைஞ்சு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் 0777 484 456. ஸ்போக்கன் சிங்கள கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்களும் சிங்களம் பழகுங்க.